அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 12ஆம் தேதி, தமிழ் சித்திரை 29ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி பஞ்சமி திதி. திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:26 வரை, அதற்கு மேல் புனர்பூச நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 4:30லேருந்து 6 வரை. யமகண்டம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை. அதே மாதிரி நல்ல நேரம் காலையில் 7:30 to 8:30, சாயங்காலம் 3:00 to 4:30. சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது. இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன், இருண்ட சிவப்புன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தால அணியக்கூடாது ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலர். சாப்பிட்றது புளியோதரை, அப்படி இல்லைன்னா உளுந்து வடை சாப்பிட்றது. இப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்புகளை சொல்லிக்கிட்டே போகிறோம் இல்லையா. இப்போ ஆனி மாதம் பிறந்தவங்களை பற்றிய சின்ன அவுட்லைன். தமிழ் ஆனி மாதங்கிறது நிறைய பேர் இப்போதைக்கு உள்ளவங்க கான்வென்ட்லேயே படித்து இந்த மாதிரி வளர்கிறவங்களுக்கு தமிழ் மாதங்கள் சரியாக புரிகிறதில்லை. அப்ராக்சிமேட்டாக ஜூன் 15லேருந்து ஜூலை 15 வரை அந்த காலகட்டம் தமிழில் ஆனி மாதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப புத்தி கூர்மை அதிகம் உடையவங்க. அதே மாதிரி புதுசாக யுக்தி வகுக்கக்கூடிய உள்ளவங்க. சாதுரியமாக பேசி சாதுரியமாக இந்த காரியத்தையும் செய்யக்கூடியவங்க. கேளிக்கை, அதாவது கிளப்புக்கு போகிறது, அது பண்ணுறது, டான்ஸ் கிளாஸ் போகிறது, அந்த மாதிரி கேளிக்கையானது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிக்கக்கூடியவங்க. கிண்டல், யாரையும் சும்மா அந்த ஹியூமர் ஆஃப் சென்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி. அதனால் சிரிக்காமல் கிண்டல் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவங்க. எதையும் கற்றுக்கணுங்கக்கூடிய ஒரு ஆவல். ஆமாம், எதாக இருந்தால் கூட சும்மா விடுறதில்லை, எதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவல் உடையவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஓரளவு நல்ல ஹைட்டாக இருப்பாங்க. மெலிந்த சரீரம், ரொம்ப உருண்டு திரண்டது தடியாக இருக்கிறது அப்படிலாம் கிடையாது, மெலிந்த சரீரம் தான். புருவம், நீண்ட புருவம் இருக்கும். முகம் கூட கொஞ்சம் நீண்ட முகமாக இருக்கும். பார்வை குறுகுறுப்பான பார்வை. அந்த கண் அங்கங்கே அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும் குறுகுறுன்னு. அதே மாதிரி கூர்மையான மூக்கு, வாய் கொஞ்சம் அகண்ட வாய், மேலுதொடு கூட தடித்தும் குவிந்தும் காணப்படும். அதே மாதிரி காது நல்லா விரிந்திருக்கும், கொஞ்சம் பெரிய காதாக இருக்கும். தோள்கள் தோள்பட்டை நல்லா அகலமாக தடித்து இருக்கும். இது அவங்களோட ஒரு அங்க அமைப்பு. ஒரு சின்ன உதாரணம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன குறிப்புகள். அடுத்து நம்ம இந்த 12 ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுவோம். மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்று ஓரளவு அதிர்ஷ்டகரமான நாள். இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கூட நல்ல லாபம் கிடைக்கும். தகப்பனாரோட அப்பாவோட பிஸ்னஸ்ஸு, தொழில் ஏதோ நன்றாக நடக்கிறது. புதிய தொழில் செய்யணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. ஸோ கூட்டு கழித்து பார்க்கும்போது ஓரளவு அதிர்ஷ்டகரமான நாளாகவே அமைகிறது. அடுத்து ரிஷபராசி. பூர்வீக சொத்தை விற்றுட்டு அந்த அண்ணன் தங்கச்சிக்குள்ளே அதை பங்கு வச்சுக்கிட்டீங்க. இந்த மனசு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்துகிட்டுருக்கு, ஒரு அமைதிங்கிறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண நினச்சிங்கன்னா, அதில் வர காசை வச்சு வீடு நல்லா ஏதோ வாங்கலாம்னு நினச்சிங்க. அந்த முயற்சி கொஞ்சம் தடங்கலாகி போய்கிட்டு இருக்குது. ஆனால் முயற்சி உயிர்ப்போட இருக்கு, முயற்சியை விட்டுறலை, அது கொஞ்சம் தடங்கலாகி போய்கிட்டு இருக்குது. குழந்தைகள் மூலம் வருமானம் வர்றது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஓகே, சீரியஸான பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அடுத்து மிதுன ராசி. தம்பி அல்லது தங்கையின் மூலம் உதவி கிடைக்கிறது. மனதைரியம் மட்டும் உங்களுக்கு குறைவு கிடையாது, தைரியம்தான் உங்களுக்கு மூலதனம்னு வச்சுக்கோங்களேன். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம், சக்தி, சாமர்த்தியம் உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு முயற்சி முயற்சி முயற்சி, எதையும் பின்வாங்கிறதில்ல, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படின்னா, அதாவது அப்பா இருக்கிறவங்க கொடுத்து வைத்தவர்கள் யாருன்னா
உங்களுக்கு இப்போதைக்கு தகப்பனவரோட ஆலோசனை ரொம்ப தேவைப்படுது. ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்குது, கரெக்டாகவும் இருக்கிறது. அடுத்து கடகராசி. குடும்பத்தில் வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்குது. உங்களுக்காக இருக்கலாம், அண்ணனோ தம்பியோ குடும்பத்தில் ஒருத்தருக்கு கிடைக்குது. பணவரவு ஓரளவு திருப்திகரம். உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களது பேச்சு வந்து கணீர்னு பேசுகிறீங்க. உத்தியோகத்தில் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து மேலதிகாரிகளோட சப்போர்ட்டு கூட உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. திருமண வாழ்க்கையில் மட்டும் அந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் அது தீரவே மாட்டேங்குது. காரணம் வந்து சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். நீ விட்டு கொடுக்குறதா நான் விட்டு கொடுக்காங்கிற மாதிரி அனுசரித்து போவது தான் வாழ்க்கை. அடுத்து சிம்மராசி. எல்லாம் அவன் செயல் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நல்லது. எப்படின்னா நான் தான் அதை செஞ்சு முடித்தோம்னா ஹோமம் இல்லாமல் எல்லாம் அவன் செயல்கிற நினைப்பு வந்து உங்களுக்கு மிக முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும். செலவுக்கு ஏற்றவாறு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நண்பர்கள் கூட சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்னு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்போத்துலேருந்தோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. தாமதமாகி போய்கொண்டே சரிகிறது. வயிற்றில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதனால் வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது. அந்த தண்ணியை சுட வச்சு குடிக்கிறது பழகிக்கிடுங்க, அது நல்லது. அடுத்து கன்னியாராசி. வேண்டாத செலவை ஓரளவு கம்மி பண்ணிட்டீங்க. அப்பாவோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் சொல்லுது, நீங்கள் என்ன உங்கள் காலம் வேறு எங்கள் காலம்ங்கிற மாதிரி பேசிட்டீங்க. கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டு இருக்கிறது. அதாவது வந்து தெரிஞ்சவரோட பிள்ளைக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுக்குறீங்க. சமூகத்தில் வந்து ஓரளவு நல்ல பேர் இருக்குது. அதை காப்பாற்றி கொள்வது தான் பெரும்பாடாக இருக்குது. நல்ல பேர் நல்லவங்கிற பேர் எடுத்தாச்சு, அதை காப்பாற்றிக்கிறதுக்காக நிறைய வேஷம் போட வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து துளாராசி. மனைவியோடு அப்பப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மாணவர்களுக்கு வந்து படிப்பு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. எதிரிகள் ஜெயிக்கிறீங்க, நீங்கள் தான் வெற்றியாளர். அதே மாதிரி வந்து ட்ரேடிங்கில் வந்து ஜாஸ்தி ஈடுபட வேண்டாம். வேண்டாத செலவு அது வந்துக்கிட்டு இருக்குது. அப்பா அம்மா உடல்நிலை நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி குழந்தைகள் மூலம் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஓரளவு நிறைவான நாள். அடுத்து விருச்சிக ராசி. உத்தியோகம் மாறணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மாற்றத்திற்கான வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமம், அதனால் விஐபியை சந்திக்கிறது, அடுத்தால வந்து அக்ரிமெண்ட் எதுவும் இருந்தால் அதில் கையெழுத்து போட்டது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. பணவரவு ஓரளவு பரவாயில்ல. வீட்டை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அடுத்து தனுசு ராசி. ஓரளவு அதிர்ஷ்டகரமான நாள் தான். மனசில் வந்து தோன்றதெல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் அதே நல்லாவே நடந்துக்கிட்டு போகுது. உத்தியோகத்தில் வந்து மேலதிகாரிகளோட ஒரு கான்டாக்ட்ஸு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அப்பா அம்மா உடல்நிலை கூட ஓகே. அவர்களின் உறவு அவங்களோட நல்லா தான் பழகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு எதுவும் இல்லை. பண சேமிப்பு அதாவது சேவிங்ஸுங்கிறது மாத்திரம் இல்லை, மற்றபடி எல்லாம் ஓகே. அடுத்து மகர ராசி. உங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வாடகையை வந்து எக்கச்சக்கமாக உயர்த்தி விடுகிறார்கள். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவியோட சிறு பிரிவு, அவங்க வந்து சின்ன பிரிவுகள் வருது. வேறு வீடு பார்க்கலாம்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. பணப்பழக்கம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. மனசு அமைதியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும், நோ டென்ஷன் அட்டால். அடுத்து கும்பராசி. நண்பர் வந்து இருக்கிற இடத்துலேருந்து மாறி வேறு இடத்துக்கு போகிறாரு. புதிய இடம் அல்லது வாகனம் வாங்கிறதுக்கு பணம் புரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறது வந்து தடங்களாகவே போய்கிட்டு இருக்குது. வெளியூர் உள்ள கூட பிறந்தவர் வந்து வீட்டுக்கு வர்றாரு. கணவன் மனைவி உறவில் வந்து பிரச்சனை எதுவும் இல்லை. அடுத்து மீன ராசி. வாழ்க்கை துணையோட சிறிது பிரிவு, அதுவும் நன்மைக்கே. பேச்சினால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. பேச்சின்னு தோரணையை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது.
புதிய பொறுப்பு, புதிய ஒரு வேலையை உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒப்படைக்கிறாங்க. அடுத்தால வந்து அதை இன்னும் செய்யஞ்சாங்க, நாளையிலேருந்து நாளான்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அதை பற்றி உங்கள்கிட்ட கரெக்டாக சார்ஜ் கொடுக்கல. தொழில் செய்கிறவங்களுக்கு ஓகே, சில்லறை கடனெல்லாம் செலுத்தி கட்டிட்டு ஒரே கடனாக ஆக்கிட்டு இருக்கிறீங்க. நண்பர்களே, இத்துடன் இந்த 12 ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.